தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 நாளாகமும் 6:13 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அவன் ஜெபம் பண்ணினான். சாலமோன் அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் தாழ்மையை பாருங்கள். முழங்கால் படியிட்டு கரங்களை வானத்துக்கு நேராக விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். இது அர்த்தம் என்னன்னு கேட்டா, நான் ராஜாவா இருந்தாலும் சகல ஆளுகையும் அதிகாரமும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் தான் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். அவரே சகலவற்றையும் ஆளுகிற அதிகாரம் படைத்த தெய்வம் என்பதை அவன் அநேகருக்கு, அங்கே கூடிய மக்களுக்கு சொல்லாமல் சொல்லிவிட்டார். அவன் ஒரு ராஜாவா இருந்தாலும் எத்தனை ஒரு தாழ்மை பாருங்க. இன்னைக்கு அருமையான கத்திரி பிள்ளைகளே, நாம் ஜெபத்துக்கு வரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது இந்த தாழ்மை வேணும் பாருங்க. ஏன்னு கேட்டா, நமது ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர். வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாதவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டட நிற்கும் என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய தேவன். அப்படிப்பட்ட அந்த மகாபெரிய தெய்வத்துக்கு முன்பாக நாம் வரும் பொழுது எத்தனை தாழ்மை நமக்கு வேணும் பாருங்க. ஆகவே தான் அதை சரியாய் உணர்ந்த சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன் கரங்களை வானத்துக்கு நேராக விரித்து உருக்கமா ஒரு ஜெபம் பண்ணான் பாருங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, தேவ சன்னிதானத்துக்கு வரும் பொழுது, ஜெபிக்க வரும் பொழுது இப்படிப்பட்ட தாழ்மை நமக்கு வேணும். நாம் ஜெபிக்கிறவர் யார், நமது ஜெபத்தை கேட்கிறவர் யார் என்கிற ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு வர வேண்டும். அவருக்கு முன்பாக வரும் பொழுது அப்படி ஒரு தாழ்மை வேணும் பாருங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன் கத்திரி பிள்ளைகளே, ஒரு வக்கீல் கோர்ட்டுக்கு வர மாதிரி வரக்கூடாது தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது. அல்லது ஒரு அரசவை உறுப்பினர் ராஜ அரண்மனைக்குள்ள நுழைவது போல் நுழையக்கூடாது. தாழ்த்தி தேவ சமூகத்தில் நடுங்கி பயந்து தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். இன்றைக்கு அருமையான கத்திரி பிள்ளை சத்தத்தை கேட்குற ஒவ்வொருக்கும் நான் சொல்லுகிறேன், தாழ்த்துங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆக மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் கர்த்தரை உயர்த்துங்க. அப்படி உயர்த்தி நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை கேட்பார். எப்பேற்பட்டதான் நெருக்கடியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட உபத்திரமாக இருந்தாலும், எல்லா உபத்திரவத்திலிருந்து நெருக்கடித்திலிருந்து கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணி விடுவார். மகா பெரிய தெய்வம் ஆண்டவர் இயேசு நம்ம கைவிடவே மாட்டார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.